தமிழ் மக்களுக்கு வணக்கம். இது ஒரு வருத்தமான ஒரு நிகழ்வு. பட் அதை ஒட்டி இருக்கக்கூடிய விஷயங்களே நம்ம பேசியாக வேண்டும் அப்படின்றதுக்காக தான் இதை கொண்டு வரேன் நானு. மக்களுடைய பார்வைக்கு இதை என்னுடைய கருத்தாக முன்வைக்கிறேன். கலைஞர் டிவியுடைய கன்சல்டன்ட்டாக இருந்த, அது மட்டும் இல்லாமல் சங்கரா டிவியுடைய நிறுவன தலைவராக இருந்த திரு ஸ்ரீராம் என்பவர் சமீபத்தில மரணம் அடைந்திருக்கிறார். அப்படின்ற ஒரு துயர செய்தி நமக்கு வந்தது. அன்னாருடைய குடும்பத்தினருக்கு நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இது ஒரு அகால மரணமாகத்தான் பார்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் ரொம்ப இளம் வயதிலேயே இந்த மறைவு ஏற்பட்டிருக்கிறது அப்படின்றது வருத்தத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அது சார்ந்து இருக்கக்கூடிய சில அதை சுற்றி நடக்கக்கூடிய சில விஷயங்கள், அதை பேசித்தான் ஆக வேண்டும். இதை வெளியில் கொண்டு வரணும். மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்படின்றதுக்காகத்தான் இதை சொல்கிறேனே தவிர்த்து, மறைந்தவர்களை இழிவு செய்ய வேண்டும் என்பதற்காகவோ அல்லது யாரையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காகவோ நான் இந்த காணொலியை மேற்கொள்ளவில்லை அப்படின்றத டிஸ்க்ளைமராகவே சொல்லிவிட்டு இந்த விஷயத்திற்குள்ளே போகிறேன். திரு ஸ்ரீராம் அவர்கள் பார்த்திங்கனாக்க இந்த சங்கரா டிவியின் மூலமாக அவர் ஒரு பரப்புரையை மேற்கொண்டிருந்தார். 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தென்காசியில் பார்த்திங்கனாக்கா இது சம்பந்தப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை அவர் ஏற்படுத்தியிருந்தார், நடத்தினார். அந்த நிகழ்ச்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஜாதகத்தில் தோஷம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்கள், இவர்களுடைய ஜாதகங்களை எல்லாம் வைத்து பூஜை செய்வது, பரிகார பூஜை செய்வது அப்படின்றதை அவர் முன்னெடுத்தார். அது எந்த நோக்கத்தில் அவர் முன்னெடுத்தார்ன்றது நமக்கு தெரியாது. நல்ல நோக்கத்திலே அவர் முன்னெடுத்திருக்கலாம். அந்த ஜாதகத்தை நீங்கள் கொடுத்தீங்கன்னாக்க, உங்களுடைய ஜாதகத்தில் ஏன் திருமணம் நடக்கவில்லை அப்படின்றத மையமாக வைத்து அவர்களதுக்கான பரிகாரத்தை முடிவு செய்து அந்த பரிகாரத்திற்கு ஒரு பூஜையை செய்வார்கள் அப்படின்றது தான். தென்காசியில் நடத்தப்பட்ட அந்த பூஜை என்பதில் பல பேருடைய ஜாதகமே யார் யாருக்கெல்லாம் திருமணம் நடக்காமல் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது தோஷம் இருக்குது, இப்படிலாம் இருக்கக்கூடியவர்கள், ஆதகம் அடையக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் கவலையுடன் இருக்கக்கூடியவர்கள், இவங்கெல்லாம் அதை கொடுக்குறாங்க நம்பி. அந்த பூஜை நடைபெறுகிறது. அதை சரியாக செய்யவில்லை அப்படின்றது தான் அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் நம்மிடம் தெரிவிக்கக்கூடிய விஷயம். அப்போது சங்கரா டிவி அப்படின்ற பெயரில் திரு ஸ்ரீராம் அவர்கள் ஒரு ஐயங்கார் வகுப்பை சேர்ந்தவர். அவர் இந்த சங்கரா டிவி என்றதை நடத்தி கொண்டிருக்கிறார் என்கிற நிலையில் ஆன்மீகம் அப்படின்றதை வைத்து மக்களுடைய உணர்வுகளை தூண்டி அதன் மூலமாக ஒரு பிஸ்னஸாக மாற்றியிருக்கிறார்களா அப்படின்ற கேள்வியும் வருகிறது. திரும்பவும் சொல்கிறேன், இதை நான் வலியுறுத்தி சொல்வதனால் நீங்கள் உடனே மறைந்தவர்களை நம்ம தவறாக பேசுவது அப்படின்றதுக்குள்ளே போக வேண்டாம். அது நம்முடைய நோக்கம் கிடையாது. அந்த பர்டிகுலர் பூஜைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஆன செலவு, அதாவது அவங்க அலுவலகத்தில் சொல்லக்கூடியது என்னென்னா ஒரு 15 லட்சம் ரூபாய் அதுக்கு செலவானது. ஆனால் அதில் கிடைத்த வருவாய் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 75லேருந்து 80 லட்சம் ரூபாய் வருவாய் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. இது ஒரு புறம் இருக்க, இந்த சங்கரா டிவியில் அவர் ஏற்படுத்திய அதன் மூலமாக அந்த பிரபலத்துவத்தை வைத்துக்கொண்டு அவர் அடுத்ததாக எங்கே அப்ரோச் பண்ணுறார் அப்படின்னாக்க, கலைஞர் டிவி. கலைஞர் டிவியுடைய கலைஞர் டிவி கார்த்தி அவருடன் இணைந்து முதல்ல கன்சல்டண்ட்டாக உள்ள வராரு. அதுக்கப்புறம் அவருடன் சேர்ந்து அவருக்கு சில யோசனைகளை கொடுக்குறார். என்ன கொடுக்குறார் அப்படின்னாக்க, ஆளுங்கட்சி அப்படின்னு இருந்ததுனாக்கா அந்த சேனலுக்கு அப்படின்னு வருவாய் அதிகமாக இருக்கும். ஏன் அதிகமாக இருக்குன்னா, ஆளுங்கட்சியை திருப்திப்படுத்துவதற்காக அந்த சேனலுக்கு கொடுப்பாங்க, ஸ்பான்சர் அப்படின்னு கொடுப்பாங்க. இப்படி மார்க்கெட்டிங் அப்படின்றத பெருசாக எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஃபோன் பண்ணாலே ஜாய் அலுக்காஸாக இருக்கட்டும், முத்தூட்டாக இருக்கட்டும், இங்கெல்லாம் ஃபோன் பண்ணாலே கொண்டு காசை கொடுத்துட்டு போயிடுவான். ஹுண்டாயாக இருக்கட்டும், இந்த மாதிரி பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு கால் பண்ணிங்கனாலே அவங்க கொண்டு கொடுத்துட்டு போயிடுவான். இப்படியாக வரக்கூடிய வருவாய் அப்படின்னு எடுத்திங்கனாக்கா, மார்க்கெட்டிங் அப்படின்னு எதையுமே செய்யாமல் கலைஞர் டிவிக்கு வரக்கூடிய தொகை அப்படின்றது குறைந்தபட்சம் 1 கோடி ரூபாய் மாதத்திற்கு வரும். அந்த சேனலுடைய செலவிற்காக உங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம் என்று இருக்கும். இப்படி 1 கோடியிலிருந்து 3 கோடி வரை வரக்கூடிய இந்த தொகை இருக்கு இல்லையா, இந்த தொகையை மார்க்கெட்டிங் என்கிற பெயரில் ஒரு ஏஜென்சி தான் அதை ஃபோன் பண்ணி வாங்கிறது, இந்த ஆடை நம்ம கொடுக்குறது, இந்த ஆடு ஸ்பான்சருக்கு இதை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்குறதுன்னு ஒரு ஏஜென்சி தான் பண்ணுவாங்க. இதை வெளியிலே ஒரு ஏஜென்சி செய்து கொண்டிருந்தார்கள். எனக்கு தெரிஞ்சு எய்டம் அப்படின்ற ஒரு ஏஜென்சி செய்து கொண்டிருந்தார்கள். அந்த எய்டம், ஏஐடிஎம், எய்டம் என்கிற அந்த ஏஜென்சி
இதை செய்து அவர்கள் 15% அதிலிருந்து அவங்க வந்து இது கமிஷன் எடுத்துக்கொள்வார்கள். இந்த கமிஷனை அவர்களுக்கே நாம் கொடுக்க வேண்டும் அப்படின்னு ஸ்ரீராமுடைய பரிந்துரையின் அடிப்படையில் கலைஞர் டிவி கார்த்தியும் ஸ்ரீராமும் சேர்ந்து இவர்கள் விர்ச்சுவஸ் என்கிற பெயரில் ஒரு நிறுவனத்தை துவங்குகிறார்கள். அதன் வேலை என்னென்னா, இந்த டிவி சேனல்களுக்கு மார்க்கெட்டிங் செய்வது, ஆடெல்லாம் வந்து மார்க்கெட் செய்து வாங்கி கொடுப்பார்கள், விளம்பரங்களை வாங்கி கொடுப்பது அப்படின்ட்டு. ஸோ கலைஞர் டிவிக்கு வந்து 3 கோடி ரூபாய் கிட்ட வருதுன்னு வைங்க மாதத்திற்கு என்றால், இதில் 15% என்று நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. இதை வெளியில் கொடுக்கறதுக்கு பதிலாக ஸ்ரீராமும் கலைஞர் டிவி கார்த்தியும் பங்கு போட்டுக்கொள்வார்கள் அப்படின்ற மாதிரி இந்த நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த வெர்ச்சுவஸ் அப்படின்றதுடைய இந்த வெர்ச்சுவஸ் மீடியா அப்படின்ற அந்த மீடியாவுடைய இதில் போய் பார்த்தீங்கனாலே, ஆர்ஓசியில் போய் பார்த்தீங்கனாலே கலைஞர் டிவி கார்த்தி அதில் ஒரு ஷேர் ஹோல்டராக இருப்பார், டைரக்டராக இருப்பார். இது ஒரு பக்கம். அதோடு இவர்கள் நிறுத்தி கொள்ளலை. இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அடுத்தது நியூஸ் தமிழ் அந்த ஊடகத்திலும் மார்க்கெட்டிங்கை இந்த வெர்ச்சுவஸ் மீடியா என்கிற நிறுவனம் அதற்குமான பொறுப்பை எடுத்துக்கொள்கிறது. இந்தியா முழுக்கிலிருந்தும் நாங்கள் வந்து விளம்பரங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான பொறுப்பையும் எடுத்துக்கொள்கிறது. அப்போ இவர்கள் எப்படியெல்லாம் நகர்கிறார்கள்னு பாருங்கள். மீடியா மொத்தம் திமுகவுடைய கையில் இருக்கிறது என்றால் இது மாதிரியான விஷயங்களால் தான் அது திமுகவோட கையில் இருக்கிறது அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை எல்லாமே சொல்கிறேன். இதோடு நிறுத்தி கொள்ளலை. அடுத்து என்ன பண்ணுறாங்க தெரியுமா? இந்த ஸ்ரீராமை வைத்து ஐபிசி தமிழ் என்கிற அந்த யூடியூப் சேனலையும் இவர்கள் வாங்குகிறார்கள். இப்படி எல்லாத்தையும் இவங்களுடைய கண்ட்ரோலாக எடுத்து வச்சுக்கிறாங்க. எடுத்து வைத்துக்கொண்டு மீடியாவில் எந்த செய்தி வர வேண்டும், ஏன்னா நான் தானே உனக்கு விளம்பரம் வாங்கி கொடுக்குறேன், நான் தானே உனக்கு வருமானத்துக்கு வழி செய்கிறேன், அப்போ நான் சொல்கிறதை தான் நீங்கள் செய்யணும் அப்படின்னு இவங்க பண்ணுறாங்க. இதோடு இவங்க நிறுத்திக்கிட்டால் பரவாயில்ல. கடந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா 15ஆம் தேதி இதே மாதிரி தென்காசியில் திரும்ப ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணுறார் ஸ்ரீராம். போன முறை ஒரு நிகழ்ச்சி நடந்தது, 2 ஆண்டுகளுக்கு முன்னர் நிகழ்ச்சி நடந்தது. இவங்க இந்த பூஜையெல்லாம் பண்ணாங்க. ஸ்டாஃப் எல்லோரும் அப்ஜெக்ட் பண்ணுறாங்க, இல்லைங்க இது ஏமாத்துற மாதிரி இருக்குது. அதாவது ஒரு பூஜை என்பது ஒரு அதீத கவனத்துடன் செய்யப்பட வேண்டியது. யாகம் அப்படின்னு செய்கிறதுலாம் வந்து சும்மா போகிற போக்கில் செய்கிறது கிடையாது. நிறைய ஸ்ரத்தை மேற்கொண்டு நீங்கள் வந்து அதை செய்ய வேண்டியது இருக்குது. அதற்கான அந்த சம்பிரதாயங்கள் எல்லாம் பின்பற்ற வேண்டியது இருக்குது. இது எதையுமே கடைபிடிக்காமல் ஒப்புக்கு ஒரு பூஜையை செய்கிறேன் அப்படின்னு விளம்பரப்படுத்தி அதில் காசு பார்ப்பது அப்படின்றது உண்மையில் அயோக்கியத்தனம். இதற்கு உடன்பட மாட்டேன் என்று ஊழியர்கள் சொல்லிவிட்டார்கள். இனி நாங்கள் அதை செய்ய மாட்டோம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த முறையே ஒரு அசம்பாவிதம் நடைபெற்றது 2 ஆண்டுகளுக்கு முன்னரே. என்னென்னா, அங்கிருந்து அந்த பூஜை சாமான்லாம் எடுத்துகிட்டு வரும்பொழுது திடீரென்று தீப்பற்றி எரிந்தது. இந்த சாமான்கள்லாம் திடீர்னு தீப்பற்றி எரிந்தது. அதையே ஒரு அபசுகுணமாக பார்த்தார்கள். அதை மீறி மீண்டும் இந்த ஆண்டு அது மாதிரி ஒரு நடந்திருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கடந்த 15ஆம் தேதி இதே மாதிரி அந்த தென்காசியில் அந்த ஒரு சித்தரப்பிடமோ ஏதோ ஒரு இடத்துல இவங்க திரும்பி இந்த யாகத்தை நடத்த வேண்டும் என்று முயற்சி செய்து அதை விளம்பரம் செய்து, உங்கள் ஜாதகம், திருமணம் ஆகாமல் இருக்கிறீர்களா, உங்கள் ஜாதகத்தை நீங்கள் வரவே வேண்டாம் நேரில், நீங்கள் டிவியிலேயே லைவில் பார்த்துக்கொள்ளலாம், சங்கரா டிவியில் நீங்கள் லைவில் பார்த்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி 2500 ரூபாய் ஒரு ஜாதகத்திற்கு என்று வாங்கி மீண்டும் ஒரு 75 லட்சம் ரூபாய் ஆட்டையை போட்டிருக்கிறார்கள் அப்படின்னு குற்றச்சாட்டை அந்த ஊழியர்கள் வைக்கிறார்கள். இது குற்றச்சாட்டு, இதை ஊழியர்கள் வைக்கிறார்கள். எவ்வளோ தூரம் உண்மை என்று நமக்கு தெரியாது. அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்க, அதன் எதிரொலியாக கூட இருக்கலாம் இந்த மரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம பேச முடியாது. ஏன்னா மரணம் என்பது விதிக்கப்பட்ட ஒன்று. அதில் இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு இழப்பு தான். எந்த குடும்பத்திற்கு இருந்தாலும் ஒரு இழப்பு தான். அந்த இழப்பை வந்து நம்ம வந்து எந்த இடத்துலையும் வந்து சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது, அது தவறு. அதனால தான் திரும்பவும் சொல்கிறேன், அவருடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள். ஆனால் இது போன்ற நிகழ்ச்சிகளை நடத்துகிறேன் பேர் வழி என்று வரக்கூடியவர்களிடமிருந்து மக்கள் உஷாராக இருப்பது நல்லது. நம்பிக்கை என்பது தனிப்பட்ட விஷயம். அவரவருக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நீங்கள் ஏதோ ஒன்று பண்ணுறீங்க, இன்னொருத்தன் ஏதோ ஒன்று பண்ணுறான், இதெல்லாம் வேறு விஷயம். அதுக்குள்ளே நான் போயிட்டு நீ ஏன் அதை பண்ணுறேன்னு நான் கேள்வி கேட்க போகிறதில்ல, அதை யாரும் நிறுத்த போகிறதில்ல. ஆனால் எப்படியெல்லாம் உங்கள் உணர்வை வைத்து எல்லாரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்றதுக்கு ஒரு விழிப்புணர்வு பதிவாக மட்டுமே இதை போடுகிறேன். யாரையும் மீண்டும் சொல்கிறேன், யாரையும் சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக அல்ல.
ஆனால் கலைஞர் டிவி கார்த்திக் தான் இப்போ பெரிய தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலை. ஏன்னா எல்லாத்தையும் ஸ்ரீராம் தான் ஹேண்டில் பண்ணியிருந்தாப்புல. இப்போ யார் ஹேண்டில் பண்ண போகிறாங்க அப்படின்றதுல அவர் திகைத்து போய் நிற்பதாக தகவல். அதுக்கு ஐடம்கே திரும்பி போயிடலாம் அப்படின்றது என்னுடைய பரிந்துரை. தான் இவ்வளோ சம்பாதிச்சிட்டியே, அப்புறம் என்ன இன்னும் என்ன சம்பாதிக்கணும்? உனக்கு சம்பளம் தராங்க. அதை தவிர்த்து கிம்பளமாக நீ இதை வேற வாங்கிக்கிற. இது உங்கள் ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு தெரியுமான்னு தெரியாது. அந்த பொம்மைக்கு தெரியுமான்னு தெரியாது. துணை பொம்மைக்கு தெரிய வாய்ப்பும் கிடையாது. ஆனாலும் இதையெல்லாம் எட்ட விடுவது நம்முடைய வேலை. அதை செய்கிறோம். அவ்வளவுதான் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.